ஒரு காலத்துல ஒரு யங் மேன் இருந்தானாம். திருடனா மாறி ஒரு தூரத்து கிங்டம்ல தனியா வாழ்ந்து வந்தான். அடேங்கப்பா, செம கிளீவரா திருடுவானாம். யாராலையும் பிடிக்கவே முடியாதாம். ஆனா மனசுக்குள்ள ஏதோ மிஸ்ஸிங். வாழ்க்கையில ஏதோ வேணும்னு தேடிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் காட்டுல சுத்திட்டு இருக்கும்போது ஒரு வைஸானா மங்க் மீட் பண்ணியிருக்கான். தன்னோட லைஃப் ஸ்டோரி எல்லாம் மங்க் கிட்ட சொல்லி வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண ஏதாவது ஐடியா சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்கான். திருடறத ஸ்டாப் பண்ண சொன்னாராம் மங்க். அதுக்கு திருடன், சாயார், என்னால திருடறத ஸ்டாப் பண்ண முடியாது, வேற ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க, அதை ஃபாலோ பண்ணி என் லைஃப்ல நல்லது பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்கான். மங்க் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, உன்னால திருடறத ஸ்டாப் பண்ண முடியாட்டி அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது பண்ண. எல்லா உமனையும், அடேங்கப்பா என்ன ஒரு கதை இது. ஒரு திருடன், அவன் வாழ்க்கையில ஒரு திருப்பம். அதாவது யாரெல்லாம் உங்க லைஃப் பார்ட்னர் இல்லையோ அவங்கள அம்மா இல்லனா தங்கச்சியா நினைக்கணும்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அடேங்கப்பா, இந்த திருடன் என்ன பண்ணாரு தெரியுமா? யோசிச்சு பார்த்து, ஆமா இது நல்லா இருக்கே, இதை நான் பண்ணலாம்னு சொல்லிட்டான் பாருங்க. அப்பாடா. அன்னையில இருந்து அவன் திருட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் மனசுல ஒரு விஷயம் வச்சுக்கிட்டான், மைனஸ் பொம்பளைங்களை மரியாதையா நடத்தணும். அதே கிங்டம்ல ஒரு கிங், அவருக்கு சைல்டு யூ இல்ல. யோ பாவம். காலப்போக்கில் அவருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி குயினை விட்டு தூரமாகிட்டாரு. வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேலஸ் ஃபாரஸ்ட் பக்கத்துல கட்டி குயினை அங்க அனுப்பிட்டாரு. எப்பவும் ராயல் சோல்ஜர்ஸ் அவங்கள காவலா இருந்தாங்க. யாரையும் அவங்க பக்கத்துல போக விட மாட்டாங்க. ஏதாச்சும் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி நடந்தா கார்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். அடேங்கப்பா, ஒரு கிங் ஒரு திருடன் அந்த கிங்கோட பேலஸ் பக்கம் போறான். அந்த பேலஸ் பார்த்ததும் திருடனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆஹா, இது பணக்கார வீட்டு மாதிரி இருக்குதே, இங்க திருடுனா லட்சக்கணக்கில் வெல்த் கிடைக்க சான்ஸ் இருக்கேன்னு நினைச்சான். ஆனா அது குயினோட வீடுன்னு அவனுக்கு தெரியாது. மெதுவா உள்ள நுழைஞ்சான். கார்ட்ஸ் ஏதோ மூவ்மெண்டா பார்த்துட்டு டக்குன்னு கிங் தகவல் கொடுத்தாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்க கிங் வேகமா வந்து விண்டோ வழியா எட்டி பார்க்கறாரு. உள்ள திருடன் அமைதியா வேல்யூபிள்ஸ் தேடிட்டு இருந்தான். குயின் சத்தம் கேட்டு எந்திரிச்சிட்டா. திருடனை பார்த்து பயப்படாம அமைதியா, நான் இந்த கிங்டமோட குயின், நீ இங்க வந்தது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. என்ன ஒரு ட்விஸ்ட் பாருங்க. திருடிட்டியா? சொல்லு, இல்ல சொல்ல மாட்டியா? ராணி கையில பிடிச்சதும் அந்த சின்ன திருடன் பயத்துல நடுங்கிட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் அரசர்கிட்ட சொல்லிடாதீங்க, கார்ட்ஸ் கிட்டையும் சொல்லிடாதீங்க, நான் இங்க இருக்கிறதே யாருக்கும் தெரிய வேணாம்னு கெஞ்சினான். அப்போ ராணி கொஞ்ச நேரம் அமைதியா அவனை பார்த்துட்டு சொன்னாங்க, நான் உன்னை காப்பாற்ற முடியும், உனக்கு நிறைய வெல்த் கூட கொடுக்க முடியும், ஆனா நீ ஒரு விஷ் ஃபுல்ஃபில் பண்ணணும். திருடனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன விஷ் அதுன்னு கேட்டான். ராணி சொன்னதை கேட்டு அவன் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். என்னையே இந்த அரசர் ரொம்ப வருஷமா விட்டுட்டு போயிட்டாரு. நான் இங்க தனியா இருக்கேன். ஒரு உமன்னா எனக்கு சில நேச்சுரல் நீட்ஸ் இருக்கு. ஸோ நான் உன் கூட பிசிக்கலி இருக்கணும், ஒரே ஒரு தடவை மட்டும். அதுக்கு பதிலா உனக்கு எவ்வளவு கோல்டு சில்வர் வேணுமோ அவ்வளவு தாரேன். திருடன் அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சிட்டான். ஆமா, ஒரே ஒரு தடவை. நம்பவே முடியல. சாமியாரோட வார்த்தைங்க மனசுல எதிரொலிக்குது. ஒவ்வொரு பொண்ணையும் மதிக்கணும். தான் கொடுத்த வாக்குறுதியை நினைச்சு கண்ணுல ஒரு பெருமிதம் பொங்க கைகூப்பி பணிவா சொன்னான், நீங்க எனக்கு அம்மா மாதிரி. ஒவ்வொரு பொண்ணையும் அம்மா இல்ல அக்கா தங்கச்சி மாதிரி நடத்தணும்னு நான் எங்க மாஸ்டர் கிட்ட சவால் விட்டிருக்கேன். ஒரு மகன் தன்னோட அம்மாவுக்கு என்ன செய்வானோ அதை மட்டும் என்கிட்ட கேளுங்க. ராணிக்கு பேச்சு வரல, கண்ணெல்லாம் கண்ணீரு. யாராவது இவ்வளவு மரியாதையா அவங்களோட பேசுனதே இல்லையா. வெளியில ராஜா எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. டக்குன்னு உள்ள வந்து கார்ட்ஸை வச்சு திருடனை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு. ஆனா திருடனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா திருடனோட நேர்மையை பார்த்து ராஜா அப்படியே உருகி போயிட்டாரு. திருடன் ராயல் பேலஸ்ல பெருமையா இருந்தான். அடேங்கப்பா, அவனை அரெஸ்ட் பண்ணியும் ராஜா என்ன சொல்றாரு கேளுங்க. உன்னோட வேல்யூஸ் பார்த்து நான் அசந்துட்டேன். உன்னை தண்டிக்க எனக்கு மனசே இல்ல, என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றாரு. அந்த இளைஞன் என்ன சொன்னான் தெரியுமா? ராஜா அவர்களே, உண்மையாவே என் ரிக்வெஸ்ட் நிறைவேற்றணும்னு நினைச்சா அந்த குயினை முழு மரியாதையோட பேலஸுக்கு திரும்பி கூட்டிட்டு வாங்க. அவங்க கௌரவமா வாழ தகுதியானவங்க, தனியா இல்ல. ஆஹா, ராஜா அப்படியே அமைதியாக்கிட்டாரு. உள்ளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நடந்ததை பார்த்து கேட்டதை கேட்டு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க ஒரு தப்பு பண்ணியிருந்தா நான் அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டேன். குழந்தை இல்லைன்னு காரணம் காட்டி அவங்கள காரணமே இல்லாம ஒதுக்கிட்டேன். அவங்கள தப்பாவா நினைச்சிட்டேன். குயினை பத்தி நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்புறம் மனசார அவர், ஆஹா அடுத்து என்ன நடக்குமோ. அடேங்கப்பா, ஆஹா, அந்த ராணி நேரா அந்த பொண்ணுகிட்ட போய்
வாமா வா, உனக்கு எல்லா மரியாதையோடையும் நம்ம பேலஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு கூப்பிட்டா பாருங்க. ஐயையோ, குயின் வேற கிங்குக்கு ஒரு சாரி சொல்லிட்டாங்களாம். நான் திரும்பி வர ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷ் இருக்குதுன்னு கெஞ்சிடறாங்களாம். கிங் என்ன விஷன்னு கேட்டாராம். அப்போ குயின் சொன்னாங்களாம், நமக்கு வயசாயிட்டே போகுது, ஒரு வாரிசு இல்லாம போச்சு. இந்த யங் மேன் என்ன அம்மான்னு கூப்பிட்டு வேற யாரையும் விட அதிகமா ரெஸ்பெக்ட் கொடுத்தானே, அவனை நம்ம சன்னை அடாப்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா பாருங்க. கிங் கொஞ்ச நேரம் அப்படியே பாஸ் பண்ணிட்டாரு. யோ, நல்லா டீப்பா யோசிச்சாராம். ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தான். இந்த யங் மேன் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அவன்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, டிசிப்ளின் இருக்குது, பிரின்சிபல்ஸ் இருக்குது, விஸ்டம் இருக்குது. ஒரு ட்ரூ ரூலருக்கு தேவையான எல்லா குவாலிட்டியும் அவன்கிட்ட இருக்குது. அதனால இந்த ராஜ்யத்துக்கு இவனை விட பெட்டர் வாரிசே கிடையாதுன்னு யோசிச்சுட்டாரு. அவ்வளோதான் போங்க. அன்னையில இருந்து அந்த யங் தீஃபை அந்த கிங் அடாப்ட் பண்ணிக்கிட்டாராம். ஆமாம் சாமி. இரட்டை மேற்கோள் குறி முற்றுப்புள்ளி. அடேங்கப்பா, ராஜா ராணி எல்லாம் இருந்தாங்களாம். அப்புறம் நம்ம ஹீரோ கிரவுன் பிரின்ஸா வேற அறிவிச்சிட்டாங்களாம். வாழ்க்கையில முன்னேற்றம், மரியாதை, ஒரு அர்த்தம் தேடி அலையிறோம் எல்லாரும். ஆனா உண்மையான மாற்றம் சும்மா லக்குல வராதுங்க. ஒரு தெளிவான பிரின்சிபிள்ல வாழ ஆரம்பிக்கும் போது தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான பிரின்சிபிள், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுனா போதும், நம்ம வாழ்க்கையே அப்படியே மாறிடும். எந்த ஒரு பிரின்சிபிள் இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கலாம், ஆனா உருப்படியா ஒன்னும் பண்ண முடியாது. ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி முன்னேற முடியும் சொல்லுங்க. இந்த கதையில திருடன் ஒரு பிரின்சிபிள் எடுத்துக்கிறான், மைனஸ் எல்லா பொண்ணுங்களையும் அம்மா தங்கச்சியா மதிக்கிறது. சின்ன ப்ராமிஸ் தான், ஆனா அதை நேர்மையா ஃபாலோ பண்ணுனாங்க. அந்த ஒரு டிசிஷன் அவனோட ஃபேட்டியா மாத்திடுச்சு. ஒரு காலத்துல திருடன்னு பேர் எடுத்தவன், ஆஹா, முடிவுல ஒரு கிரவுன் பிரின்ஸ் ஆகிட்டான். ஏன்னா லக்னாலேயோ பவர்னாலேயோ இல்லைங்க, அவன் வேல்யூஸ் தான் காரணம். நம்ம வாழ்க்கையிலையும் அதேதான். நீங்க ஸ்டூடெண்டா, ஒர்க்கரா, யாரா வேணா இருங்க, வளர ட்ரை பண்ணுங்க. ஒரு பிரின்சிபிள் தேர்ந்தெடுங்க, அது உங்களை டிஃபைன் பண்ணட்டும். ஒருவேளை அது ஹானஸ்டியா இருக்கலாம், ஹார்ட் ஒர்க்கா இருக்கலாம், கைண்ட்னஸ் ஆயிருக்கலாம், இல்லைன்னா பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து விலகி இருக்கிறது கூட இருக்கலாம். ஒரு சிங்கிள் வேல்யூ கன்சிஸ்டன்சியோட ஃபாலோ பண்ணா கிளாரிட்டி கிடைக்கும், டைரக்ஷன் கிடைக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நம்ம ஜேர்னி. அதனால எப்பவும் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பிரின்சிபிள்ஸ் வச்சுக்கோங்க. பயப்படாம அதை ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா பிரின்சிபிள்ல கட்டின லைஃப் ப்ளூம் ஆக டைம் எடுக்கலாம். ஆனா ப்ளூம் ஆச்சுன்னா ஃபேட்னால கூட அதை தடுக்க முடியாது. செம்மையா இருக்கும் பாஸ், வேற லெவல்.